அண்மை செய்தி. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் கனிம ஏலம் தொடர்பாக மறு ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அந்த சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசு பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. பல்லுயிர் பாரம்பரிய தலம் உள்ள இடத்தில் சுரங்கம் அமைய உள்ளதாக கருத்துருக்கள் வெளியான நிலையில் மத்திய அரசு மறு ஆய்வுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையவிருக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு பரிந்துரை அளித்திருக்கிறது. பல்லுயிர் பாரம்பரிய தலம் உள்ள இடத்தில் சுரங்கம் அமைய இருப்பதாக கருத்துருக்கள் வெளியான நிலையில் தற்போது அந்த இடத்தை மறு ஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கிறது. ஏற்கனவே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. பல்லுயிர் பாரம்பரிய தலம் உள்ள இடத்தில் சுரங்கம் அமைய இருப்பதாக கருத்துருக்கள் வந்த நிலையில் சுரங்கம் அமைய இருக்கும் இடத்தை மறு ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கிறது. பல்லுயிர் பகுதிகளை தவிர்த்துவிட்டு மற்ற இடங்களை ஆய்வு செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசுடன் பலமுறை கலந்து ஆலோசித்து போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பல்லுயிர் பாரம்பரிய தலமுள்ள இடத்தில் சுரங்கம் அமைய இருப்பதாக கருத்துருக்கள் வந்த நிலையில் அந்த இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கிறது. மேலும் மத்திய அரசு தமிழக அரசோடு பலமுறை கலந்து ஆலோசித்த பிறகும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்ற முக்கியமான விஷயத்தையும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது.